A sum of rupees 12,000 deposited at compound interest, it becomes double after 5 years. After 20 years, what will become? அதாவது 12,000 டெபாசிட் பண்ணுறாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், 5 வருஷத்துக்கு 2 மடங்கு ஆகுதுன்னா அப்போ 20 வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு 5 இயரில் இதோட 2 மடங்கு. ஸோ 12,000ஓட 2 மடங்கு எவ்வளோ வரும்? 24,000. இதுதான் 2 மடங்கு கிடச்சிருக்குமா? அப்போ அடுத்த 5 இயர், இப்போ இது வந்து 10 வருஷம் ஆகிடுச்சா? அப்போ இதோட தான் 2 மடங்கு கிடைக்கும். 24 × 0 × 2. அப்போ இது என்ன ஆகும்? 2 4s are 8, 2 2s are 4. திரும்பி அந்த பேலன்ஸ் 30 அப்படியே போட்டோம். நெக்ஸ்ட்டு 5 இயர், இப்போ 15 இயர்க்கானது. 48 × 2. 2 8s are 16, பேலன்ஸ் 1, 2 4s are 8, 9. இந்த 3 0 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ ஃபைனலாக இப்போ இது ஆட் பண்ணால் 20 இயர்ஸ் வரும்ல. 96,000 × 2. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கும் 2 மடங்கு தானே சொல்கிறாங்க. ஸோ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. 000 ஃபஸ்ட்டு போட்டுறேன். 12, 2 6 are 12, பேலன்ஸ் 1. அதுக்கடுத்தது இது 18 கூட 1 ஆட் பண்ணால் 19. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,92,000.